ஸோ நான் வெளியே வந்துக்கிறேன். பல்லு கூட விளக்கலைங்க, பல்லு தண்ணி கூட குடிக்கல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே வந்துட்டேன். தமிழ் வர போகிறப்பக்கு தான் வெயில் பொழக்குது. வெயில பார்க்குறீங்களா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். நான் கேட்டது ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது காசு கொடுமா. ஏன்னா ஒருத்தருக்கே தந்துடுதாம்மா வேட்டி. புடவை ஒரு பாட்டி கொடுத்துட்றேன், வேட்டி ஷர்ட்டு இதுன்னு ஆம்பளைக்கு கொடுத்துட்றேன். திராட்சை எங்கம்மா கிடைக்கும்? 1.5 கிலோ 100 ரூபாங்கண்ணா. கொஞ்சமாக எடுத்து வைன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டேன். பெரிய மீசக்காரனாட்டு இருக்கிறேன் நாயா. நீ வேஸ்ட் கட்டெல்லாம் தெரியணும், கீழே பார்த்தா தான் தெரியும்.
ஏகோ நானும் ஒத்துருந்தா பார்த்தா திருவிழாவாட்ட கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஐ திங்க் திஸ் இஸ் டிக்கெட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, ஸோ மச்சா திருவிழா ஆடுறதுக்கு வண்டி எவ்வளோ கூட்டம். வண்டி வந்துட்டு வந்து வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் அம்மணிகளே. சரி, வணக்கம் அம்மணி, அக்கா, தங்கச்சி, சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், அன்பர்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ என்னன்னா, ஸோ இந்த விஷ் பண்ணுற வீடியோ தான், ஓகேவா? கொஞ்சம் உளறிட்டு அதை கட் பண்ணி நான் எடிட் பண்ணிக்குவேன். ஸோ இன்னைக்கு நாள் நல்லதாக நடக்கும். இந்த வருடம் முழுவதும் நல்லதாகவே நடக்கும். பூமி வெப்பமயமாவதில் கொஞ்சம் அதை தடுத்தோம்னா போதும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாட்டேன். என்ன கண்ணில் படுற செடிகள் எல்லாம் வளர்த்துங்க, வீடை மட்டும் வளர்த்தாதீங்க. நாட்டை மென்ஷன் தட்ட கெனபே சட்டிவா வீடுனா களை செடிக்கெல்லாம் வளர்க்காமல் மருத்துவ குணம் இருக்கிறத வளருங்க. ஸோ செடிகள்னாலே நம்மளுக்கு இதுதான் நல்லது தான். பிகாஸ் ஃபோட்டோ வந்துட்டு கொடுக்கும், ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும், ஸ்ட்ராச் இதாகும். இன்கேஸ் ஃபுட்டு ஏதாவதுன்னா கூட லீஃபை சாப்பிட்டா கூட நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா எஸ்டர்டே நானும் அப்படி தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸ் டெக்கார்ட்ஸ்லேயும் நான் அப்படி தான் பண்ணேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியா. அஃப்கோர்ஸ். ஸோ நீட்டுக்கு அது நான் பேசியிருக்கல, நான் இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன். எனக்கே தெரிஞ்சு போச்சு, ஃபெயில் தான் நான். நம்ம ஃபெயிலியர் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் 2025 எல்லோரும் சொல்கிறது உண்மையாக தான் போகுது. பட் யூ லேர்ன் த பெஸ்ட் வென் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் யூ கொஸ்டின், நாட் டு டீச்சர், நாட் டு பேரண்ட்ஸ், பட் டு அவர் செல்ஃப். நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாம். நீ வரப்போகிற காலங்களில் நல்லதாகவே நடக்கும். நம்புவோம், நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதை பகிர்வோம், கெட்டதை தூக்கி வீசுவோம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர் எவ்ரிபடி. இளமை இதோ இதோ, இளமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜோ. என்னடா இது? அது கட் பண்ணி ரெடி. பெண்கள் எல்லும் வெண்ணீர் கண்கள் இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் அக்காக்கள் எல்லோரும் நீடு பாகங்கள். நல்லதை மட்டும் பகிர்வோம், பரப்போம், கெட்டதை வந்துட்டு வேணாம், ஓகேவா? Wait, இப்படிதான் கட்டுவோம். அப்படியெல்லாம் கட்டக்கூடாது. ஸோ ட்ரெடிஷ்னல், இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் டே. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே, அம்மணிகளே, அக்காக்களே, சகோதர சகோதரிகளே.
எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு புது துணி போட்டு ட்ரெஸ் இந்த பேர் என்ன கோலம் போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. தமிழ் கடவுள் கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன். வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். கூட்டம் நான் வந்து வருத்தப்பட்டேன், என்னோட யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் இங்கிலீஷ் நியூ இயர் அப்போ வந்துட்டு ரெசல்யூஷன்லாம் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இது அது வந்துட்டு யாரும் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. ஏஷியன் பீரியடில் ஏஷியன் ஏரால இருக்கும்போது தமிழ் நியூ இயரை வந்துட்டு கொண்டாடி இருப்பாங்க. இப்போ இருக்கிற பிளடி ஜென்ரேஷன்ஸ் கொண்டாடுறது இல்லை. அதாவது லிமிட்டாக அவங்க சர்க்கிள் கூட கொண்டாடிக்கிறாங்க. ஸோ லைக் இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கிலேயர் யார்? ஒரு ஃபாரின் பாடி. ஹோஸ்ட் இது ஃபங்க்ஷனவே இப்படி கொஞ்சம் ஹோஸ்ட் ஃபங்க்ஷனே வந்துட்டு ஒரு இதாக இருக்குது, வெளிப்படையாக இல்லாமல் இருக்குது. பட் ஃபாரின் பாடிஸ் வந்துட்டு வெளிப்படையாக இருக்குது. லைக் இங்கிலீஷ் நியூ இயர் வந்துட்டு எல்லோரும் கொண்டாடுறாங்க, ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, வெளியே போகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க எக்ஸட்ரா. பட் தமிழ் இதில் சில பேர் தான் கொண்டாடுறாங்க. கேட்டதுக்கு நான் பனானா ஐ திங்க் மார்னிங் போய் வாங்கும்போது என்னப்பா அது ஏதோ தமிழில் அது ஏதோ தமிழ் ஏதோ நோபியாம தமிழ் எதுங்க, தமிழ்நாடுங்க, தமிழ்நாடு. ஓகே சொன்னோன்னே என்னடா மக்கள்லாம் இப்படி இருக்காங்க, எல்லாரும் இப்போ இது வேணும், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் எவனாச்சும் ஏமாந்தானே இடம் கிடைக்கும். அந்த ஆக்கோபை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இன்னைக்கு நிறையா அப்படி தான் நடந்துச்சு கூட்டத்தில். எனிவே பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் தருவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சாட் ஜிபிடியில் நேற்று பார்த்தேன். ஸோ அண்ட் தென் லவ் யூ ஆல். நல்லதே நடக்கும், நல்லதே நம்புவோம், அப்போ தான் நல்லதே நடக்கும். நல்லதை மட்டும் பரப்புவோம், நஞ்சை அப்படியே உள்வாங்கி மறக்கடிச்சிடுவோம். ஏன்னா அது வேணாம், அது வேணாம். ஓகே, ஸோ இதான் ட்ரெடிஷ்னல் லுக். நான் இது ஐட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். திங்க் ஓகே ரெடிதா ஜம்முருக்கா. இதுக்கப்புறம் போய் கல்வி வச்சுருக்கேன். இது மாதிரிலாம் நான் இந்த ஷர்ட்டெல்லாம் போட மாட்டேன். எனக்கு நீங்கள் புது சட்டை போட பிடிக்காது. பட் இந்த தமிழ் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு இது. எப்படி இருக்குங்க? நாளைக்கு டே 1 திரும்பி ஸ்கிராட்ச்ல இருந்தா நினைக்கிறேன். ஐயோ எப்படிதான் இந்த அங்கிள்ஸ் எல்லாம் வேட்டி கட்டிட்டு இருக்காங்களோ, ரொம்ப சிரமம். இன்னைக்கு வேட்டி அவுத்து வந்துருக்குன்னு நினைச்சேன். கூட்டத்தில் நிறையா அம்மனிங்க இருந்தாங்க, பார்த்தாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வணக்கம். வணக்கம். வீடியோ கடையில் வந்திருந்தோன்னா மனுஷனிங்க. தமிழன்டா என்று சொல்லிக் கொள்வதில் நான் தலை கும்பா. தமிழன் என்று நான் சொல்வதில் தலைகுறவாக எண்ணுவதில்லை. அதை தாழ்த்தினால் மற்றொரு தலையெடுக்கவும் தயங்க மாட்டேன். இப்படின்னு நான் டைலாக் தான் சொல்லுவேன். நிஜமாலும் God will punish him, nature will punish him, our law and order and enforcement will punish him, the hurted person will complain who bullied her, who hurt him. ஓகே, சும்மா டைலாக் சொல்லி பார்த்தேன் வீடியோக்கு. ஓகேங்க, பை பை, டாடா, குட் பை, கயா. கடைசியாக இந்த ஸ்டைலில் வார்த்தா சுட்டப்பு